ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய லகர வேறுபாடு தான் பார்க்க போகிறோம். இதில் நகர வேறுபாடு ரகர வேறுபாடுக்கான ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி லகர வேறுபாடு ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஆவரிசை. அழகம் அப்படின்னா யானை திப்பிலி, அழகம் அப்படின்னா பெண்மயிர், அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு துடைப்பம், அழகு அப்படின்னா சிறப்பு, அழகு அப்படின்னா பெண்மயில், அழகை அப்படின்னா பிசாசம், அழகை அப்படின்னா அழகாபுரி, அலம் அப்படின்னா கலப்பை, அலம் அப்படின்னா உப்பளம், அழி அப்படின்னா பேடி, அழி அப்படின்னா கெடு, அலி அப்படின்னா வண்டு, அலை அப்படின்னா கடலுடைய அலை, அலைனா வலை இல்லைன்னா தயிர். அடுத்தது அல் அப்படின்னா இருள் மதில், அல்லு, அவள் அப்படின்னா ஒரு உணவு பள்ளம், அவள் அப்படின்னா அந்த பெண், ஆழம் அப்படின்னா விஷம், ஆழம் அப்படின்னா பள்ளம், ஆழி அமுதம், ஆழி அப்படின்னா கடல், ஆழி அப்படின்னா ஆழ்வோன். அடுத்து ஆள் அப்படின்னா ஆண்மகன், ஆள்னா ஆலமரம். ஈவரிசை. இலகு அப்படின்னா லேசாக ஒலிசை, இலகு அப்படின்னா நெகிழ், இழிவு அப்படின்னா ஈனம் குற்றம், இழிவுனா நிந்தை, இலை அப்படின்னா தலை, இலை அப்படின்னா மெலிதல், இலை அப்படின்னா நூக்கக்கூடிய நூல். அடுத்து ஊவரிசையில் உளம் அப்படின்னா திரண்டக்கல், உளம்னா உள்ளம், உலர்தல் அப்படின்னா காய்தல் வாடல், உலர்தல் அப்படின்னா தடவல் சுழலல், உழவு உலாத்து, உழவு அப்படின்னா பயிர் தொழில், உழவு அப்படின்னா மேவு ரகசியம், உள பண்படுத்த, உள அப்படின்னா உள்ளது, உளி அப்படின்னா இடம் இல்லைன்னா பக்கம். அடுத்து உளி அப்படின்னா தரிக்கக்கூடிய கருவி, உழுக்கு அப்படின்னா குழுக்கு இல்லைன்னா அசைக்கிறது. இது இந்த உழுக்கு அப்படின்னா சுழுக்கு. உலை அப்படின்னா கொள்ளனுலை நீருலை. அடுத்து உலை அப்படின்னா பக்கம் மான், உலை அப்படின்னா பிடரிமயிர் சேரு. அடுத்து உள் அப்படின்னா தேங்காய் உரிக்கக்கூடிய கருவி, உள் அப்படின்னா உட்புறம், உள்கு அப்படின்னா சுங்கம், உள்கு அப்படின்னா நினை, உள்ளம் ஒரு மீன், உள்ளம்னா மனம். அடுத்து ஏவரிசையில் ஏனா எலும்பு, எலும்பு அப்படின்னா உயர், எல் அப்படின்னா பகல் சூரியன், எல் அப்படின்னா அது ஒரு தானியம். அடுத்து ஓவரிசை. ஒளி சத்தம், ஒளி அப்படின்னா நீக்கிறது, ஒளி அப்படின்னா பிரகாசம், ஒள் முடிவிடம், ஒள்னா அழகு. அடுத்து காட்டுனா களம் பாத்திரம், களம் அப்படின்னா போர்க்களம் இல்லை நெற்களம், கலர் அப்படின்னா கீழ் மக்கள், கலர்னா கலர் நிலம், களவு அப்படின்னா கூட்டு, களவு அப்படின்னா திருட்டு, களி அப்படின்னா வறுமை இல்லை ஒரு யுகம் கலியுகம், களி அப்படின்னா நீக்கு, களி அப்படின்னா மகிழ்ச்சி, கலை ஆண்மான் இல்லைன்னா மேகலை, களை அப்படின்னா கரும்பு, களை அப்படின்னா அளவு அயர்வு அழகு, களைவு அப்படின்னா குலைவு இல்லை பிரிவு, களைவு அப்படின்னா களைதல் ஒரு இதை கலைந்து வைக்கிறது. அடுத்து கல் அப்படின்னா கல், கல் அப்படின்னா மது வண்டு, கல்லல் அப்படின்னா கல்லுதல் படிக்கிறது. அடுத்து கல்லல் அப்படின்னா களவு செய்தல் திருடுறது, கள்ளி அப்படின்னா ஆமை ஊர்க்கருவி, கள்ளி அப்படின்னா ஒரு மரம், கல்வி படிப்பு, கல்வி திருடி, காலம் சமயம் பருவம், சமயம் அல்லது பருவம் வராது, காலம் அப்படின்னா கருமை, காளி பசுக்கூட்டம், காளினா துர்க்கை கடவுள், காளை அப்படின்னா விடியற் காலை, காளைனா எருது இல்லை இளைய சின்ன பசங்களை இளையோன் அப்படின்றவங்களையும் நம்ம காளை அப்படின்னு சொல்லுவோம். கிளி பயம், கிளி அப்படின்னா கிளி பிள்ளை, கிளி அப்படின்னா கிளிப்பாய், கீழ் அப்படின்னா கதவின் கீழ், கீழ் அப்படின்னா கீழே, கீழ் அப்படின்னா கௌபீன உடை, குரல் ஒளி, குரல் வறுமை அல்லது ஒரு நூல், குளம் அப்படின்னா வம்சம், குளம்னா தடாகம் நெற்றி, குழம்பு சேறு இல்லைன்னா குழம்பு கறி, குழம்பு அப்படின்னா விலங்கின் குழம்பு, குளிசம் வஜ்ராயுதம், குளிசம் ராட்சபந்தனம்,
குலைனா கொத்து, குலைனா குண்டலம் இல்லைனா தளிரிலை, கூலம் அப்படின்னா கடைவீதி இல்லை தானியம், கூலம் அப்படின்னா குப்பை, கூலி சம்பளம், கூலினா பேய் இல்லைன்னா பெருங்கழுகு, கேள் அப்படின்னா ஒப்பு நிறம், கேள்னா கேட்கிறது, கேலி பரிகாசம், பரிகாசம் கேலி கிண்டல் செய்கிறதும்பாங்கள்ல அது, கேலி அப்படின்னா மகளிர் விளையாட்டு, கொழு அப்படின்னா சமூகம் நிமிர்ச்சி, கொழுனா காரு, கொழுனா பாட்டுடைய கருத்தை விளக்கக்கூடிய ஒரு சொற்றொடருக்கு பேர் கொழு, கொலை அப்படின்னா கொள்ளுதல், கொலைனா இசைப்பாட்டு, கொள்ளன், கொள்னா தானியம், கொல்லி ஒரு மலை, கொல்லிமலை மாதிரி கொல்லிமலை, கொல்லி அப்படின்னா நெருப்பு விறகு, கொள்ளைனா தோட்டம், கொள்ளைனா கொலை விலை, கோலம் அப்படின்னா அழகு பன்றி, கோலம் உருண்டை, கோழி இலந்தை, கோழி அது கோழினா கோழி தான். அடுத்து கோழி அப்படின்னா அத்தி அல்லது ஆள், கோல் அப்படின்னா அம்பு ஊன்றுகோல், கோல்னா புறங்கூறல், சகலம் அப்படின்னா எல்லாமே, சகலம் அப்படின்னா உருவத்தோடு கூடியது, சலம் அப்படின்னா ஜலம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, புண்ணு வந்தால் ஜலம் வச்சுருவாங்கள்ல அது, சலம் அப்படின்னா அன்பு மூர்க்கம் துன்பம் மூர்க்கம், சளி அப்படின்னா மனஞ்சளிப்பாய், சளி அப்படின்னா கோலை, சவளைனா மெலிவு, சவளைப்பாயிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மெலிவு, சவளை அப்படின்னா வங்கமணல், சாலிகை அப்படின்னா கவசம், சாலிகைனா வண்டு பணப்பை, சுள்ளினா அடுப்பு, சுள்ளினா சிறு விறகு, சூளி அப்படின்னா கருப்பணி, சூளி அப்படின்னா உச்சி, சூளி அப்படின்னா ஆண்மையர், எந்த லீ அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. சூளை அப்படின்றது ஒரு நோய், சூளை அப்படின்னா செங்கர் சூளை. அடுத்து சூழ்னா கர்ப்பம், சூழ்னா சுற்றுறது, ஒருத்தவங்களை சுற்றி இருக்குது, சூள் அப்படின்னா ஆணை இல்லைன்னா சபதம். அடுத்து செதில் மர செதில், செதில்னா மீன் செதில், செல்லுனா கழிவு, செல்லு அப்படின்னா தெல்லுப்பூச்சி, சொல்லல்னா சொல்லுதல், சொல்லல்னா காரியத்தாழ்ச்சி, சோழினா ஜோலி, அதாவது ஜோலி என்ன இந்த ஜோலி இருக்கும்பாங்கள்ல அது, சோழினா பிச்சைக்காரர் பை, தளம் இடம், தளம்னா சேனை, தலை சிரசு, தலை இலை, தலை விலங்கு கட்டு, தவளைனா பெரிய பாத்திரம், தவளைனா விலங்கு தவளை, தாளம் அப்படின்னா தாளம் அப்படின்னா கால அளவு, தாலினா மங்கள நாள், தாலினா குடம் சாடி இல்லைன்னா தாலினா பனை, தாள் அப்படின்னா தாளாட்டு, தாள்னா பணிதல், தாள்னா கால் முயற்சி, துளக்கம் தெளிவு பிரகாசம், துளக்கம் அப்படின்னா அசைவு கலக்கம், துளை ஒப்பு தராசு, துளை துவாரம் மூங்கில், தொழினா தோல், தொழினா சேரு, தொலை தூரம், தொலைனா துவாரம் அதாவது ஓட்டை, தொல்லை அப்படின்னா தொந்தரரை பழமை, தொல்லைனா தொலை மரக்கலம், தோல்னா சர்மம், தோல்னா புயம், தோழி அப்படின்னா ஒரு மீன், தோழி அப்படின்னா பாங்கி அதாவது நன்றி, தோழி அப்படின்னா அவுரி, நளினா வருந்துவாய், நளினா குளிர் நடுக்கம், நல்ல அப்படின்னா நேர்த்தியான, நல்லனா ஸ்நேகிக்க, நல்லார்னா நல்லவர், நல்லார்னா பகைவர், நாள்னா 4, நாள்னா தினம் ஒவ்வொரு தினம், நீலம்னா நீல நிறம் கருங்குவளை, நீலம்னா நெடுமை, நீலி அப்படின்னா காளி, நீலி அப்படின்னா நெளியன், நுழை அப்படின்னா பலகனி இல்லை நுண்மை, நுழைனா ஈனம், பலம் அப்படின்னா ஒரு எடை நம்ம பலத்தை குறிக்கிறது, பழம் அப்படின்னா கனி, பழினா தேவர் உணவு இல்லை பூசை, இந்த பழி அப்படின்னா குற்றம், பலிதம் அப்படின்னா பயன்படுகை இல்லை பழிக்கிறது ஒருத்தங்களை பழிக்கிறது, அடுத்து பலிதம் அப்படின்னா கற்பூரம், பள்ளினா கெவுளி, பள்ளினா கோயில் பள்ளிக்கூடம் படுக்கை சிற்றூர் எல்லாம், பசலைனா வேறுபட்ட நிறம், பசலைனா வயலை கொடி, பால்னா பால் நம்ம குடிக்கக்கூடிய பால் அப்படின்னா அழிவு, பாலம்னா நெற்றி பூமி, பாலம்னா வெடிப்பு தகட்டு வடிவம், பாலைனா பாலை நிலம், பாலை அப்படின்னா தென்னை இல்லை கமுகு அந்த இதோடைய பாலை, புளினா வேங்கை மரம், புளி அப்படின்னா புளிப்பு புளிய மரம், புல்லு சேர், புல் அப்படின்னா பறவை வளையல், புள்ளினா புறவிதல், புள்ளி அப்படின்னா பொறி மறு மதிப்பு, புழுகு அப்படின்னா புணுகு, புழுகுன்னா பொய், பூளை அப்படின்னா துவாரம், பூளை அப்படின்னா இலவம் பஞ்சு, பொலி அப்படின்னா தூற்றானல், பொலினா சொறி,
பொலி அப்படின்னா சுத்தியால் அடிக்கிறது. பொலிதல் அப்படின்னா சிரத்தல் மிகுதல். பொலிதல்னா கல் கொத்துதல். பொல்லாத அப்படின்னா தீங்குள்ள, பொல்லாத தொலையிடாத. போலி அப்படின்னா ஒன்றனை போல். போலி அப்படின்னா ஒரு வகை அப்பம். மலைனா பருவதம், மலைனா மலைமேகம். மல்லல் அப்படின்னா கருப்பு, மல்லம் அப்படின்னா கருப்பு மற்போர், மல்லம் அப்படின்னா வலி. மல்லர்னா மற்போர் செய்வோர், மல்லர் அப்படின்னா உழவர் படை வீரர். மாளிகை அப்படின்னா கழுத்தாணி மாலை, மாளிகை அப்படின்னா மேல் மாடி. மாளுதல் அப்படின்னா மயங்குதல், மாளுதல்னா இரத்தல். மாலை அப்படின்னா அந்தி பொழுது, மாலைனா அழகு மாமரம். மால் அப்படின்னா திருமால் இல்லை மயக்கம், மால்னா அலி. முளை துடுப்பு புகை, முளை அப்படின்னா முளை இல்லைன்னா ஆப்பு. மூலி அப்படின்னா வேர், மூலி பெட்டி இல்லைன்னா மத்து, மூலினா காதரை. மூளைனா கோணம். மூளை அப்படின்னா அகப்பை, மூளைனா தலை மூளை, நம்மளுடைய தலைமூளை. மெல்ல அப்படின்னா மெருதுவாய் இல்லை மென்று தின்ன, மெல்ல அப்படின்னா மெதுவாய். வளம்னா வலப்பக்கம், வளம்னா அழகு செல்வம். வளவம் அப்படின்னா சமர்த்தன் தேர்ப்பாகன், வளவன் அப்படின்னா சோழன். வலி நோவு இல்லை வலிமை, வலினா பாதை, வலினா காற்று. வலைனா மீன் வலை, வலைனா சுரபுன்னை மரம், வலைனா சங்கு. வல் அப்படின்னா சீக்கிரம், வல் அப்படின்னா காது வார். வள்ளி அப்படின்னா கொடி இல்லை பெண், வள்ளினா ஆபரணம் வள்ளிக்கொடி. வல்லுரம் அப்படின்னா காடு வளல் பூங்கொத்து, வல்லுரம்னா தசை. வல்லை அப்படின்னா விரைவு, வல்லைனா ஒரு கொடி. வாளம் வாள், வாளம்னா வாள் இல்லை மருந்து. வாளி இந்திரன் மகனான வானரனை தான் என்ன சொல்லுவாங்க வாளி. வாளி அப்படின்னா வாழ்வாயாக, வாளி அப்படின்னா ஒரு வகை காதணி. வாழை இளம்பெண், வாழைனா வாழை மரம், வாழைனா ஒரு மீன். வாள்னா வெண்மை வாள், வாள்னா வாழ்திரு, வாள்னா வாள் ஆயுதம், வாள் ஆயுதம். விளக்குனா தவிர்த்தல், விளக்குனா தீபம். விழானா விழா எலும்பு, விழானா திருவிழா, விழானா விழாமரம். விழினா கண், விழி அழைப்பு இல்லைனா ஓசை. விளைனா கிரயம், விளைனா உண்டு பண்ணு கொள்ளை. வில் அப்படின்னா தனு ஒளி, வில்னா பேசுகிற. வெள்ளம் அப்படின்னா கரும்புடைய கட்டி, வெள்ளம்னா நீர்பெருக்கு. வேலை கடல் தொழில், வேலைனா காலம் ஒரு கூடு. வேல் வேலாயுதம், வேல் அப்படின்னா முருகக்கடவுள் மன்மதன். இவ்வளவுதான் நமக்கு லகரத்தில் உள்ள கேள்விகள். இதிலேருந்து சில கேள்விகள் கேட்டிருக்கேன். இதுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக டைப் பண்ண முடியலன்னா ஆன்சர் தெரியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியுது அப்படின்றதையும் ஆன்சரில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் 5ம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு. ஃபஸ்ட்டு உள், அடுத்து வல், தளம், புழுகு, மூளை. ஸோ ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.